முகமது கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் போன ஓவர் எக்ஸ்பென்சிவாக போட்டார். பட் 10 ரன் டு டிஃபெண்ட் லாஸ்ட் 6 balls. ஒன்ஸ் மோர் ஒரு த்ரில்லராக இருக்கும். ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட் அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டாப் அங்கே ஆன் தி பவுண்டரி. பட் 2 runs ஆல் த மோர் பேக் ஆன் ஸ்ட்ரைக் துஷார். எங்கே போனாலும் ஷாருக் கான் தாங்க இருக்கார். திருப்பி அந்த லெங்த் பால் நல்ல ஷாட்டு. டெரிஃபிக் சேவிங், லாங் ஹேண்ட்ஸ், பிக் பாம்ஸ். நல்ல சேவ் ஷாருக் கான் கிட்டேருந்து. கண்டிப்பாக 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. 8 ரன் 5 பாலில். துஷார் ரஹேஜாவோட விக்கெட்டில் தான் இந்த மேட்ச் இருக்குது. துஷார் ரஹேஜா 5 பால் ஆடினா 8 ரன் அடிச்சிருவாருன்னு என்னோட ஃபீலிங். ஷோராக அடிச்சிடுவார். ஸோ அதனால் வந்து இவரும் அதே லெங்த் பால் தான் போடுறாரு. கொஞ்சம் மாற்றி ஸ்லோயர் பால் இல்லைனா யார்க்கிங் லெங்த் எதனா போடலாம். ஆஹா, நல்ல பாலுங்க. இது 2வது ரன் ஓடினாங்கன்னா ஷூராக ரன் அவுட்டு. ஆனால் த்ரோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்திருக்குங்க. ஒன்றுமே இல்லை த்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் 2 balls 4 runs வந்திருக்கு. அண்ட் துஷார் ரஹேஜா எல்லா ஸ்ட்ரைக் வச்சு என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. 81 of 56 சிங்கிள் ஹேண்டடாக இந்த மேட்சை வந்து திருப்பிட்டு இருக்காரு. 6 runs in 4 balls. ஒரு 6 அடிச்சு முடிப்பாரா நம்ம பார்க்குறோம். நம்ம நேற்று இதே மாதிரி சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அஸ்வின் அடித்தார். ஒரு 3 6 அடிச்சு மேட்சை முடிச்சார். பட் இப்போ தேவை ஒரே ஒரு 6 தான். இவர் எப்படி தான் லெங்க் பால் தான் போடுறாரு. ஜஸ்ட்டு எங்கேயும் நவுறாமல் வெயிட் பண்ணி அந்த பாலை ஆன் தி அப் தூக்கி ஒரு மிட் விக்கெட்டில் கடாசலாம். பட் அகேன்ஸ்ட் த விண்டு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபீல்டு, லாங் ஆன் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டு அடிக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபீல்டர் வைப்பாரா? நம்ம தோனி பர்த்டே இன்னைக்கு தோனி மாதிரி ஒரு ஃபீல்டர் வைப்பாரா? ஏன்னா ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட் தான் டார்கெட் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி வெஸ்டாருங்க இல்லையா? வைக்கல. இவர் வராரு நினச்சேன், வரல. இன்னும் கொஞ்சம் இப்படி வர்றோம். அச்சாருங்க நேர கைலியா கைலங்க. ஃபேண்டாஸ்டிக் கேட்ச். பிரஷர்ல புடிச்சாரு. அதுதான் நேர கையில வந்தால் கூட இந்த சமயத்துல கேட்ச் எடுக்கிறது, விக்கெட்ஸ் எடுத்து தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். 1 strike அவே ஸ்ட்ரைட் டார்கெட் பண்றதுக்கு பதில் மிட் ஆஃப் டார்கெட் பண்ணாரு. ஸ்ட்ரைட் அவே அங்க விக்கெட் போயிருக்கு. முகமது ஸ்ட்ரைக்ஸ். செம்ம விக்கெட்டுங்க அது. ஒரே சான்ஸ் துஷார் ரஹேஜா அவுட் எடுக்கிறது தான். முகிலேஷ் நல்ல கேட்ச் அண்டர் ப்ரெஷர். சூப்பர் ஓவர் போகிறதுக்கான சான்ஸ் என்ன நானே. ஸோ துஷார் ரஹேஜா ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆடினாரு. முடிச்சு கொடுக்கல. 81 of 57, 155 for 6. பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உள்ள போறாரு. புவனேஸ்வரன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆஃப் டே வித் த பால். பட் அது எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு இப்போ பேட்டிங்கில் ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சாருன்னா, மேட்சை வின் பண்ணி கொடுத்தாருன்னா பயங்கர ஹீரோ ஆகிடுவார். துஷார் ரஹேஜா போன சீசன் பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் மதுரை இதே மாதிரி தான் 50 அடிச்சுட்டு அவுட் ஆனார். டீம் லாஸ் பை 4 runs. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நேரம் அந்த ஃபீல்டர் கையில் அடிச்சிருக்காரு. முகிலேஷ் நல்ல கேட்ச் அண்டர் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் கையில் பால் நிற்காது. ஏன்னா ஐயோ கேட்ச் விட்டா என்ன ஆகும் அப்படிலாம் யோசனை வந்ததுன்னா காலி. பட் முகமதை பொறுத்த வரைக்கும் ஃபெய்த் வச்சு கொடுத்தாரு. ஷாருக் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காரு. பிக் பால் கமிங். ஸோ இந்த பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கு தான் போக போறார் புவனேஸ்வரன். ஸ்ட்ரைட்டாக திருப்பி அடிச்சுக்க. திருப்பி முகிலேஷ் தான் ஆன ஹேட்ரிக். முகமது பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி தான் இருந்தது. பட் முகிலேஷ் நேர கையில போயிருக்கு ஆன் த பவுண்டரி. அது சான்ஸே இல்லைங்க. எல்லா மேட்சுமே இந்த லாஸ்ட் ஒரு த்ரில்லர் வந்துட்டு இருக்கு. சாம்பியன் சைடுங்க வின் பண்ணுறதுக்கு வழி கண்டுபிடிக்கிறாங்க. திருப்பூர் ஜெயிச்சு பழக்கம் இல்லை. ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தீங்கனாலே தெரியுது. நல்ல ஸ்ட்ரைக்கு தான், ஆனால் நல்ல கேட்ச் முகிலேஷ் கிட்டேருந்து. நாட் லாங் ஆனில் புவனேஸ்வரன் முதல் பால்லே காலி. 155 for 7. ஸோ அஜித் ராம் அவர் வந்து வெரி குட் bowler. பட் இப்போ என்னன்னா வித் பேட் இன் ஹேண்ட் அண்ட் ஆன் ஏ ஹேட்ரிக் முகமது. ஸோ அடுத்தடுத்த பால் ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி 2 விக்கெட் விழுந்தது. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிக் பண்ணுறாங்க. மிட் ஆஃப் ஃபீல்டரை பிக் பண்ணுறாங்க. மிட் ஆன் ஃபீல்டர் ஃபார் ரைட் ஹேண்டர், மிட் ஆஃப் ஃபார் தி லெஃப்ட் ஹேண்டர். இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் நல்லா கரெக்டாக மூவ் பண்ணுறாரு ஃபீல்டை. 6 ரன் தேவை. ஏன்னா பவுண்டரி கொடுக்காம போட்டாலே போதும் இந்த மேட்ச்சுக்கு. செம்மையாக இருக்குங்க. ரியலாகவே வந்து ப்ரெஷர் என்ன பண்ணுன்றது கிளியராக தெரிஞ்சது. நம்ம பார்த்தோம் இப்போ தான் ரீசெண்டாக வேர்ல்ட் கப் ஃபைனலில் பார்த்தோம். சவுத் ஆஃப்ரிக்கா 30 in 30 6 wickets in hand. ப்ரெஷர் என்ன பண்ணும் பார்த்தோம்.
கிரேட் பிளேயர்ஸே சக்கம் ஆவாங்க ப்ரெஷருக்கு. இப்போ இன்னொரு ஃபீல்ட் செட்டப் பாருங்கள். இன்சைட் தி சர்க்கிள் ஷாருக் கான், மிட் ஆன் லாங் ஆனுக்கு போயிருக்கு, மிட் ஆஃப் இன்சைட் தி சர்க்கிள். ஸோ ஓவர் தி ஆஃப் சைடு அடிச்சாங்கன்னா பவுண்டரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு எட்ஜ் 4 ரன்னா, செம்ம ஸ்பீடு, பவுண்டரி, ஃபென்டாஸ்டிக் லாஸ்ட் பால் 2 to win. சூப்பர் ஓவருக்கான ஒரு சான்ஸும் இருக்கு. பட் அஜித் ராம் சான்ஸே இல்லை. ஒரு எட்ஜ் சரியா பட்டிருந்தாலும் ஒரு ரன் தான் வந்திருக்கும். பட் எட்ஜ் 4 போயிருக்கு. ஸோ ஆன்டி கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி மேட்ச் வந்தது. ஹேட்ரிக் பால்ல பவுண்டரி கொடுத்துட்டாருங்க முகமது. பேட்டை விட்டார் அஜித் ராம். ஃபைன் எட்ஜ். ஆஹா, துஷார் ரஹேஜா சரியான ஹாப்பி. ஷாருக் கான் கொஞ்சம் கவலை. லாஸ்ட் பால் 2 ரன். நானே உங்களோட கணிப்பு 2 ரன். எனக்கு தெரிஞ்சு பாலை வந்து மிஸ் பண்ணிட்டு வரோன்னு தோணுது, ரன் ஓடுவாங்கன்னு தோணுது. விக்கெட் கீப்பர் கிட்ட போயிட்டு உட்காந்து வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை. உங்களுக்கு கமெண்ட்ரி பண்ணீங்க, மேட்சா முடிக்க மாட்டீங்க. ஸோ அது மாதிரி தான் எனக்கு இன்னும் தோணுது. ஏன்னா பெரிய ஷாட்டுக்கு தான் போவார் ஷூரா. இவர் மட்டும் கொஞ்சம் பாலை கொஞ்சம் முன்னாடி போட்டாது, யார்க்கர் போடக்கூடாது. ஏன்னா இந்த பேட்ஸ்மேன் யார்க்கர் போட்டால் பேட்டில் போட்டுரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் முன்னாடி அப்படி போட்டு அந்த பாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிரியேட் பண்ணார்னா விக்கெட் கீப்பர் கிட்ட போகும், ரன்னும் ஓடுவாங்க, ரன் அவுட் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி நடக்கணும்னு எனக்கு தோணுது. நானி போலிங்கா மேட்டிங் விக்கெட்டா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். சூப்பர் ஓவருக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த பால் ஒரு ரன் ஓட போறாங்க, அது கன்ஃபார்ம்டு. ஸோ ஃபீல்டர் யாரை எங்க நிக்க வைக்கணும், சிங்கிள் கூட. அதாவது இப்போ சொல்லுங்க ஸ்ரீராம் 2 ரன் இருக்கு. இப்போ வந்து நீங்க சிங்கிள் கட் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்களா, இல்லைன்னா பரவாயில்ல 1 ரன் போனா கூட பரவாயில்ல சூப்பர் ஓவரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்களா? நீ எப்படி சூப்பர் ஓவரில் போலாம் பார்த்துக்கலாம். 2 ரன் சேவ் பண்ணதான் பார்ப்பேன். இல்லை 1 ரன் கட் பண்ணுவீங்களான்ற. கண்டிப்பா. ஸோ அப்போ அந்த மாதிரி யாருமே இல்லையே 1 ரன் கட் பண்ற மாதிரி. எல்லாருமே வெளில தானே இருக்காங்க. கொஞ்சம் என்ன தானே கேட்டீங்க, ஷாருக் கான கேட்கணும். ஸோ பயங்கரமான த்ரில்லருங்க. என்னங்க தொடர்ந்து எல்லா மேட்சும் லாஸ்ட் ஓவர் த்ரில்லர்ஸுங்க. நேத்தி பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் அடிக்கிறாரு எம் அஸ்வின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராஜகோபால் அடிக்கிறார். இப்போ இந்த கடைசியில் வந்து போலிங்கில் கம்பேக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பென்சிவ் போலிங் இன்னைக்கு 2 for 45. பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பால். முகமதுக்கு லாஸ்ட் பால் 2 to win. அஜித் ராம் ஆன் ஸ்ட்ரைக். மிஸ் பண்ணிட்டாரு. ரன் அவுட். அவுட். சொன்னது அப்படியே நடந்தது. பட் ஸ்டம்பிள் அடிச்சாரு. ஜஸ்ட் பை 1 run வின் பண்ணிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் ஒரு வெற்றி. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நர்வ்ஸ் ஹோல்ட் பண்ணாங்க. கரெக்டா 9 straight wins. போன வருஷத்துல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா தொடர்ந்து வின் பண்றாங்க. ஃபுல் கிரெடிட் டு ஷாருக் கான். அந்த 19th ஓவர் டர்னிங் பாயிண்ட், அந்த ஓவர் தான் பிரில்லியண்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போட்டாரு. ஃபேண்டாஸ்டிக்கா லீட் பண்ணாரு. கூலா இருந்தார் அண்டர் பிரஷர். பிரில்லியன்ட் ஃப்ரம் லைகா.